Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. அச்சச்சோ, என்ன இது? பெரிய பெரிய ராக்ஸ் எல்லாம் வேதா சிட்டியை நோக்கி கீழே விழுந்துகிட்டு இருக்கு. இங்க நிலச்சரிவு ஏற்படுதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா நம்ம எல்லார்கிட்டயும் இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். லட்டு சிங் சார், பக்கத்துல இருக்கிற மலையில இருந்து பெரிய பெரிய ராக்ஸ் எல்லாம் வேதா சிட்டியை நோக்கி கீழே விழுந்துகிட்டு இருக்கு. ஊர்ல இருக்கிற எல்லாரையும் உடனே அலர்ட் பண்ணுங்க. என்னது? கல்லா? எங்க? எப்படி? எங்க இருந்து? ஏன்? என்னது? அந்த குழந்தை யாருப்பா? பாவம் ஊதிச்சு. யாராவது காப்பாத்துக்குப்பா, காப்பாத்துக்கோ. Thank you, Shiva. Thank you very much. சிவா, இந்த மாதிரி ஒரு நிலச்சரிவு நம்ம வேதாஸ் நகர்ல ஏற்பட்டதே இல்லையேப்பா. ஆனா திடீர்னு எப்படி இந்த மாதிரி? ரேவா, நேச்சுரல் கலாமிட்டி சொல்லிட்டு வராதுப்பா. அந்த காலராஜா உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காரு. அவரோட கோபத்துக்கு நீங்க எல்லாரும் ஆளாக போறீங்க. அவரே இந்த விஷயத்த சொன்னாருப்பா. அப்படியா? யாரு அந்த காலராஜா? அவன் வீடு எங்க இருக்கு? அவன் போன் நம்பர் கொஞ்சம் கொடு. அது சரி, நீ எப்படி பேசுன? நீ யாருன்னு முதல்ல சொல்லு. மகனே, ஒரே நேரத்துல இத்தனை கேள்வி கேட்க கூடாது. கொஞ்சம் மூச்சு தான் எடுத்துக்கோயம்பா. நான் தான் காட்டுவாழ் பாபா. காட்டுக்குள்ள பல யுகங்களா தவத்துல இருக்கிறவன். அப்படி காட்டுக்குள்ளேயே இருந்ததுனால அந்த காலராஜா கிட்ட இப்ப என்னால பேச முடியுது. காலராஜா சொல்றது ஒண்ணுதான். நீங்க எல்லாரும் எவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்த காலி பண்ணிட்டு போக முடியுமா அவ்வளவு சீக்கிரம் போங்க. இல்லன்னா இந்த மாதிரி இயற்கை சீற்றம் அடிக்கடி நடக்கும். ஆனா தப்பு நாங்க என்ன பண்ணோம்? அவர் கோபம்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த காட்டு பகுதியை நீங்க எல்லாரும் சேதப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. காலங்களின் ராஜாவா, காட்டு வாழ் பாபாவா? என்ன கதையா? சரி, உங்க யாருக்கும் என் மேல நம்பிக்கை இல்ல போல இருக்கு. அரே ஓ சம்போ, இனி எல்லாமே உங்க இஷ்டம். அந்த காலராஜாவோட கோபம் என்னன்னு எனக்கு தெரியும். அதை நான் சொல்லியும் புரிஞ்சுக்க நீங்க தயாரா இல்ல. இன்னைக்கு நைட்டு மறுபடியும் ஒரு அழிவு இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். சொல்லுங்க காட்டுவாழ் பாபா, இன்னைக்கு நம்மளோட ரைடு எப்படி இருந்தது? வேலைன்னு வந்தா சுறுசுறுப்பு, தடன்னு வந்தா அது எல்லாத்தையும் நொறுக்கு. ரைடு ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம என்ன நினைச்சோமோ அது அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஊரை நம்ம உடனே காலி பண்ணி ஆகணும். இந்த இடத்துல நான் என்னோட மவுண்டன் சிட்டியை உருவாக்க போறேன். சரியா ஒரு மாசத்துல இங்க இருக்கிற எல்லா மக்களையும் நான் காலி பண்ணல. என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன். பாத்தரலாம். ஆனா இந்த காட்டுவாழ் பாபாவோட பேச்சு யாரும் கேட்கிற மாதிரியே தெரியலையே பாபா. கேப்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அவங்க தப்பிச்சாங்க. இல்லன்னா வேலைன்னு வந்தா சுறுசுறுப்பு, தடன்னு வந்தா நொறுக்கு. சூரியன் மறைய போகுது. போங்க, அடுத்த ரைடுக்கு தயாராகுங்க. எல்லாம் ரெடியா? Yes, ready. Yes, ready. பாய் பாய், வேலையை முடிச்சிட்டு வாங்க.
என்னையா இது? அட கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ராத்திரி ஆரம்பிச்சது, கல்லு உருண்டு வர தொடங்கிடுச்சு. லட்டு சிங் சார், இதுதான் தயவு வேதா செஞ்சு சிட்டியோட சொல்லுங்க, நிலைமை. இந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. இங்க பாருங்க, இது ஒரு நேச்சுரல் கலாமிட்டி. இத நிப்பாட்டுறதுக்கு என்கிட்ட இல்ல, யார்கிட்டயுமே எந்த வழியும் இல்ல. வழி இருக்குப்பா, வழி இருக்கு. இந்த ஊரை விட்டு போங்க, இந்த ஊரை காலி பண்ணிட்டு போங்க, இல்லனா எல்லாமே அழிஞ்சு போயிடும். தேங்க்யூ சிவா. இங்க பாருங்க காட்டுவாழ் பாபா, நீங்க எங்க ஸ்டுடியோவுக்குள்ள வந்து ஒரு இன்டர்வியூவை கொடுக்க முடியுமா? என்ன சொல்றீங்க? புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. என் இன்டர்வியூ யார் கேப்பா? யாரு உயிரோட இருப்பான்னு சொல்லுங்க. பாபா, பாபா, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். இந்த ஊரையோ எங்களையோ நீங்க தான் காப்பாத்தணும் பாபா. தயவு செஞ்சு இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க பாபா. என்னால இந்த அழிவை கொஞ்ச நேரம் தள்ளி போட முடியும். ஆனா அந்த காளராஜாவோட கோபத்தை தணிக்கிற சக்தி எனக்கு இல்லையே. எல்லாரும் நிறுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பாஸ் நம்மள நிறுத்த சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்காரு. ஓகே, எல்லாரும் நல்லா கேளுங்க. பாஸ் நம்மள பின்னாடி போக சொல்றாரு. ரிவர்ஸ்ல போகணும். சீக்கிரம் பா, பாஸ் வேற ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரம் வாங்க போலாம், வாங்க. காளராஜா உங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் தான் கொடுத்திருக்காரு. இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிடுங்க, இல்லனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ரேவா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. முதல்ல நான் இந்த பாபாவை ஃபாலோ பண்ணணும். காட்டுவாழ் பாபா கிட்ட இவ்ளோ காஸ்ட்லியான காரா? இங்க போ டிரைவர், அந்த பையன் ஃபாலோ பண்றான். அவன் கண்ணில் படாம வேகமா போ. இது நம்ம ஊருக்குள்ள வந்த
அந்த காட்டுவாழ் ராஜா போட்டிருந்த ட்ரெஸ் ஆச்சே. இந்த மாதிரி நடக்கிறத நான் ஸ்டோரிஸ்ல கூட கேள்விப்பட்டதில்ல. நிலச்சரிவுல இருந்து வர பாறைகளை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அதோட வர பாறை எங்க போகுதுன்னு யாராலையுமே கணிச்சு சொல்ல முடியாது. ஒரு பாறை கூடவா நம்ம ஊர்ல நிக்கல. எனக்கு என்னமோ அடுத்த தடவை நாம அந்த பாறைகளை ஃபாலோ பண்றது நல்லதுன்னு தோணுது. அங்க பாரு, மறுபடியும் பாறைகள் வருது சிவா. போறோம். ஓவரா போய்கிட்டு இருக்கு. என்னோட ஏரியாவுல இனிமே இந்த மாதிரி கல்லு ஓடவே கூடாது. எப்படி நிப்பாட்டுறன்னு மட்டும் பாரு. ஏய். ஏய், நில்லு. பாறாங்கல்ல சார், ஒழுங்கா ஓடிருங்க. இப்ப நீங்க ஓடல, வாழ்க்கையில அப்புறம் ஓடவே முடியாது. நான் ஓடிடுறேன். ஒன்னும் ஆகல. போயிருச்சுங்களா? சொன்னா கேட்கணும். ரேவா, லட்டு சிங் சார் கூட்டிட்டு நேரா மலைக்கு மேல வந்துரு, சரியா? எப்படி ஒரு பெரிய பாறை ஆட்டோமேட்டிக்கா அது வந்த வழியாவே மலை ஏற முடியும்? ரொம்ப சந்தேகமா இருக்கே. நிச்சயமா இதுல ஏதோ ஒரு திருட்டு வேலை இருக்கு. இந்த பையன் மறுபடியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனுக்கு போய் புரியவை, நம்ம வழியில யாரு வந்தாலும் அவனை சுக்குநூறு ஆக்கிடுவோன்னு. ஓகே பாஸ். வாங்க, நாம அந்த பையனுக்கு யாருன்றத காட்டலாம். அந்த பையனை பிடிங்க. அவன் மலை மேல வரவே கூடாது. யார் கூட மோதுறோன்னு தெரியாம மோதிக்கிட்டு இருக்க பையா. உனக்கு தெரியாது, நான் வேலைன்னா சுறுசுறுப்பு, வழியில எதை வந்தாலும் நொறுக்குங்கிறவன். பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சிவா, அதுக்குள்ள அவ்வளவு சந்தோஷப்படாத. ஆட்ட இன்னும் முடியல தம்பி. காலராஜா, இந்த பையனை சும்மா விட்டுறாத. நான் சொன்னது உடனே இந்த இடத்துல நடந்தாகணும். இந்த கதையை ஒண்ணும் தெரியாத எங்க ஊர் ஜனங்க கிட்ட சொல்லுங்க. உன்னை பத்தின எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு.
இங்க இருக்கிற பாறைங்க எல்லாம் நீங்க சொல்றத கேட்டு நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் நீங்க ஒண்ணும் காட்டு வாழ் பாபாலாம் கிடையாது. இதெல்லாம் நீ எதுக்காக பண்றன்னு லட்டு சிங் சார் வந்தா தெரிஞ்சிரும். என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த பையனை பிடிங்க. இவன் மட்டும் தப்பிச்சான் நம்ம ஒட்டுமொத்த பிளானும் வெளியே வந்துடும். என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்க பாப்போம். விடாத புடி நசுக்கவன. நம்ம வழியில வந்து குறுக்கிட்டவன சுக்குநூறா நொறுக்கி ஆகணும். சொல்லுங்கடா, காரு நிப்பாட்டு. நான் என் காரை சொல்லலடா, அந்த பையனை தாண்டா நொறுக்க சொன்னேன். Hands up! You are under arrest. என்னையே குறி வச்சு தாக்குறீங்க. ஐயோ நான் என்னடா பாவம் பண்ண உனக்கு? இந்த லட்டு சிக்க பாவம்னு பார்த்து விட்டுற மாட்டியாடா? எப்ப பார்த்தாலும் என்னையே ஏன்டா ஓட விடுற? விடுறா டே. இல்லடா டே, கான்ஸ்டபிள் என்னையா பார்த்துக்கிட்டு இருக்க? காப்பாத்துறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ண. சார் சார் என்னாச்சு? அச்சோ சார். சூப்பர். போடு போடு. ஏண்டா உங்க மண்டையும் கல்லு மாதிரி மாறிடுச்சாடா? என்னாச்சு உங்களுக்கு? முதல்ல காரு, இப்ப நானா? டேய் உங்களை அச்சோ. ஏய் வேணா நிப்பாட்டு, சொல்ற கேளு. ஓட முடியல. டேய் நிப்பாட்டுக்கடா. டேய் சொல்றத கேளுங்க. டேய் நிப்பாட்டு. டேய் நீங்க ஏன் ஆளுங்களா இல்ல அவ ஆளுங்களாடா? அந்த பையனை மட்டும் சும்மா விட்டுறாதீங்க. என்னோட இத்தனை வருஷம் உழைப்பாவை கெடுத்துட்டான்டா. என்ன அழிச்ச உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். வேலைன்னு வந்தா சுறுசுறுப்பு, நடுவுல எவ வந்தாலும் அவனை நொறுக்கு. அம்மா பஞ்சு நான் வரேன். ரெண்டு எத்தனை ப்ரோஸ்லே படம் பார்த்திருப்பேன். விடாதீங்கடா, அடிங்க.
ஹலோ இன்ஸ்பெக்டர், எவ்வளவு நேரம் தான் வேடிக்கை பாப்பீங்க? வாங்க வேலை பாருங்க. அரஸ்மி என்ன அடி அடிக்கிறாவ. நான் என் டைலாக மாத்திக்கிறேன். சிவா கிட்ட எவன் பிரச்சனை பண்றானோ அவதான் சுக்குடூரா போவா. காப்பாத்துங்க, கைது பண்ணுங்க. ஐ எம் சரண்டர். சட்டம் கடமை செய்யட்டும். Hands up! You are under arrest. லட்டு சிங் சார், நீங்க அங்க துப்பாக்கி தூக்கறதுக்கு முன்னாடியே அவங்க ஹேண்ட்ஸ் அப் பண்ணிட்டாங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.